சொர்ணாம்பிகை உடனிய திருக்காரணீஸ்வரருடைய திருவருளை பெற்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அதே போல ஒவ்வொரு நாளும் மகாலிங்கத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் மறந்து போயிடுறேன். நம்ம யூடியூப் சேனல், ஏன்னா நிறைய பேர் வர முடியாதவர்களையும் இந்த செய்தி போய், இந்த புராணம், இந்த பக்தி சொற்பொழிவு போய் அவர்களை சென்று சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம யூடியூப் சேனல், நீங்கள் ஒன்றும் இல்லை லதா கதிர்வேல்னு போட்டிங்கனாலும் சரி, IRIZ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 எழுத்தை போட்ட உடனே திருக்காரணீஸ்வரர் கோயிலில் யாரெல்லாம் தமிழ் பேசி இருக்கிறாங்களோ அத்தனை அடியார் பெருமக்களினுடைய சொற்பொழிவும் வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நேற்றைய நிகழ்ச்சியினுடையது இன்றைய தினத்தில் உடனே நமக்கு வர முடியாதவர்களும் பார்க்கக்கூடிய வகையில் நம்ம மகாலிங்கம் ஏற்பாடு செய்து தொடர்ந்து இந்த இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தன்னுடைய சேனல் மூலியமாக உலக மக்களுக்கு என்னையும் அறிமுகம் செய்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய மகாலிங்கத்திற்கும் இந்த நல்ல நேரத்தில் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, அதே போல அனைத்து அடியார் பெருமக்கள், என்ன மற்ற இடத்தை காட்டிலும் திருக்காரணீஸ்வரர் ஆலயத்திற்கு ஒரு பெருமை அப்படின்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள். ரொம்ப அடியார்கள் தான் இந்த சொற்பொழிவு சிறப்பாக அமைவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடியார்கள். நீங்கள் உட்கார்ந்து ரசித்து எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் படித்ததையெல்லாம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உண்மையாகவே உங்களுடைய பாதார விந்தத்தை பணிந்து சொல்லணும். ஏன்னா அடியார் இல்லாமல் மைக் போடுறவரும் நம்ம கோயில் சிவாச்சாரியாரும் நம்ம யூடியூப் சேனல் மகாலிங்கமும் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் ஐயாவும் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் உட்காந்தா எப்படா இந்த அம்மா முடிப்பா, எப்படா வீட்டுக்கு போய் இட்லி சாப்பிட்லான்னு தோணுனா என்ன பண்ணுறது இல்லையா? அதனால் அடியார்கள் தான் முதல்ல. அதனால் உங்களை மாதிரி அடியார்கள், அதனால தான் சொன்னா அவை பிராட்டியார் தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதேன்னா. அப்போ தொண்டர் தான் ரொம்ப முக்கியம். இதை கேட்பதற்கு ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சிறப்பு. ஏன்னா உண்மையாகவே நீங்கள்லாம் ஒவ்வொரு கலை மாமணி விருது கொடுக்குறீங்க. எனக்கு என்ன விருது கொடுக்குறீங்க? ஆமாம், என்ன கேட்டால் அது கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். நீங்கள்லாம் ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கு சமம், ஒவ்வொரு அடியாரும். இது புகழ்ச்சிக்காக சொல்லலை. அதாவது கேட்குறதுக்கு ஆள் இருந்தால் மட்டும்தான் சொற்பொழிவு சிறப்பாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் எப்படா முடிக்கணும்னு தோணும், எப்படா வீட்டுக்கு போகலான்னு தோணும். அதனால் கேட்பதற்கு சிறப்பு. அதனால் உண்மையாகவே இது அடியார்களுக்கே உரியது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு உண்மையிலே நான் ஏதோ ஒரு வகையில் திருக்காரணீஸ்வரர் திருவருளால் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். அதனால் உண்மையாகவே உங்களுடைய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய வணக்கம். அதே மாதிரி மீண்டும் மகாலிங்கத்திற்கு ஒரு வணக்கத்தை சொல்லுகிறேன். என்ன கேட்டால் இத்தனை நாளாக நான் சொல்லவே இல்லை, 7 நாள் ஆச்சு சொல்ல முடியலை. இருந்தாலும் அதாவது மறந்துடுறேன். இந்த கதை இன்ட்ரெஸ்ட்டில் போகும்போது நேற்றைக்கு கூட என்னுடைய அண்ணா திட்டினாங்க, ஏன்னா நீ ஒவ்வொரு நாளும் நான் சொல்லி அனுப்புகிறேன், நீ மறந்து போறியே அப்படின்னாங்க. உண்மையிலே மகாலிங்கம் சாரி, இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை உனக்கு நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களை போன்ற சொற்பொழிவாளர்கள்லாம் இப்போல்லாம் முதல்ல கேட்குற கேள்வி, நீங்கள் எந்த சேனலில் வரீங்கன்னு தான் கேட்குறாங்க. என்ன திறமை இருக்குன்னு யாரும் கேட்க மாட்டேன்றான், என்ன நான் பேசுகிறேன்றதை யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. முதல்ல எடுத்த உடனே ஒரு கேள்வி என்னன்னா, எந்த சேனலில் வரீங்கன்னு தான் கேள்வி கேட்குறாங்க எல்லாருமே. சேனலில் வரவங்க அத்தனை பேரும் பெரிய ஆளும் கிடையாது, சேனலில் வராதவர்கள் அத்தனை பேரும் சிறியவர்களும் கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நாம் எல்லாருமே என்னென்னா மாயைக்குள்ளே மூழ்கிடுறோம், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. விஷயமே இல்லாமல் சொன்னதையே திருப்பி சொல்கிறவங்களையும் மீடியாக்கெல்லாம் அதிகமாக வரவேற்பு கொடுக்குறாங்க. என்னதான் உளுந்து சொன்னாலும் சில நேரங்களில் சொல்லுவாங்க இல்லையா, பேட் டைம் அப்படின்னு. லட்சக்கவி யோகின்னு எம்ஜிஆரால் பட்டம் பெற்ற எத்தனை லட்ச கவி எழுதியிருக்கிறார். அவர் ஒரு சொற்பொழிவாளர், என்னை வரைக்கும் பிரபலம் அடையலை, டி நகரில் தான் இருக்கார்.
இப்போ கொஞ்சம் வயசாயிடுச்சு. லட்ச கவி எழுதியிருக்கிறார் இறைவன் பால். பாம்பன் சுவாமிகளுடைய அடியார் அவர். அவருடைய சன் கூட ஒரு சொற்பொழிவாளர். இருந்தாலும் அவர்களெல்லாம் இன்னும் பிரபலம் அடையவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் நேற்றைக்கு சொன்னேன் இல்லையா, குருச்சேத்திரம் கிட்டத்தட்ட வில்லியாராருடைய பாடல் 4400 பாடல்களுக்கு 436 பாடலோ என்னமோ வில்லியாராருடைய பாரதம். நல்லா பிள்ளை 16,000 பாடல்கள் செய்யுள் கொண்டது பாரதம். இதில் என்னை போன்ற சொற்பொழிவாளர்களில் முத்துகணேசன், கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள், செல்வ கருணாநிதி, செல்வ கே செட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்தியம்பாடி நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நந்தியம்பாடி இப்பொழுது அவர் உயிருடன் இல்லை, அவர் சன் இருக்கார். அவர்கள் எல்லாம் 16,000 பாடல்களை மெமரி பண்ணி வச்சுருக்கா. நல்லா பிள்ளையினுடைய 16,000 பாடல்களை மெமரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஏனோ தெரியல, அவர்களுக்கெல்லாம் இன்னும் கலைமாமணி கிடைக்கவே இல்லை. நான்லாம் அவர்கள் அனுபவத்தில் தான் பாதின்னு சொல்லணும் உண்மையாகவே. ஏன்னா இன்றைக்கும் முத்துகணேசன் இருக்கார், கிருஷ்ணமூர்த்தி இருக்கார், அதே மாதிரி செல்வ கே செட்டியாருடைய சன் செல்வ கருணாநிதி இருக்கார் இணைய வரைக்கும். அதில் என்ன இதையெல்லாம் அப்படின்னாக்கா, அதனால் சேனலில் வரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் பெரிய ஆட்களும் கிடையாது, சேனலில் வராதவர்கள் அத்தனை பேரும் சிறியவர்கள்னு கிடையாது. எல்லாருக்குமே ஒரு தனித்தனி திறமை இருக்கின்றது. அது சில நேரங்களில் வெளிப்படாமலே போயிடுது, சில நேரங்களில் தூக்கி கொடுக்குது ஒரு சில பேருக்கு. அதனால் இப்போ கேட்குற கேள்வி எல்லாமே என்னென்னா, நீங்கள் எந்த சேனலில் வரீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுக்கு உண்மையாகவே சில பேர் சில நாடுகள்லேருந்து பார்த்துட்டு கூட மெசேஜ் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய பெருமை அத்தனையுமே மகாலிங்கத்தையே சேரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, அவருக்கு என் சார்பாக உங்கள் சார்பாக என்ன கண்ணு தெரியாமல் காது கேட்காம இங்கே உட்கார்ந்து 1.5 மணி நேரம் கேட்க முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த செய்தி போய் சேரக்கூடிய வகையில். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்களால் உட்காந்து கேட்க முடியல மேடம், நாங்கள் யூடியூப்லேயே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த சேனல் உதவி செய்தல்லவா. அதுக்காக அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து, நேற்றைய தினத்தில் குரு சேத்திரம் பார்த்தோம். சில செய்திகள் தான் நம்மளால் சொல்ல முடிந்தது. ஒரு சில செய்தியை இன்றைக்கு நினைவுபடுத்தி மீண்டும் நம்ம அடுத்த தலமாக இருக்கக்கூடிய ரத்தின சபை அப்படின்னு சொல்லக்கூடிய திருவலங்காடுனுடைய சபைக்கு போக இருக்கிறோம். விட்டு கொடுத்து போகக்கூடியவர் கெட்டு போக மாட்டார் என்பதற்கு ஒரு உதாரணம். அதற்குரிய குருச்சேத்திரத்தினுடைய ஒரு பகுதியிலே ஒரு சின்ன கதை. எல்லாருக்கும் 18 நாள் யுத்தம் நடந்தது தெரியும், தர்மராஜா ஜெயிச்சது மட்டும் தெரியும். ஆனால் ஜெயிப்பதற்கு முன்னதாக ஒரு நிகழ்வு நடந்தது. சற்று நேரத்திற்கு முன்னதாக 1 கோடி வார்த்தை சொன்ன சகுனி மாமா இறந்து விடுகிறார். சகுனி சொல்கிறான், அதாவது துரியோதனை போய் சொல்கிறான், மாமா 99 தம்பிமார்கள் இறந்து விட்டார்கள், கர்ணன் இறந்துட்டார், சல்லியன் இறந்துட்டார், பீஷ்மாச்சாரியார் அவரும் அம்பு படுக்கையில் படுத்துட்டார், நம் சேனைகள் அத்தனையும் அழிந்து போய்விட்டது, இருக்கிறது நீங்கள் நான், எப்படி மாமா ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்குறார். அப்பக்க அதுக்கு பதில் சொல்கிறார் யாரு? சகுனி சொல்கிறார், சகுனியை போன்று ஊக்குவிப்பவர்கள் இருந்தால் தோல்வி அடைய மாட்டோன்னு ஒரு இருக்குது. ஆனால் அவர் கூடவே இருந்து பள்ளம் வெட்டினார்ன்றது வேறு விஷயம். இருந்தாலும் கூட அவர் சொல்கிறார், 1 கோடி வார்த்தை சொல்கிறார், மருமகனே நீ இருக்கேன் நான் இருக்கேன், இது போதாதா? அந்த ஆப்டரால் பாண்டவர்களை ஜெயிக்கிறதுக்கு நம்ம 2 பேர் போதாதா? நான் ஒண்டியே போதும்ன்றார். சூதாட்டத்தில் நான் ஒருத்தன் தானே உட்காந்து ஜெயித்தேன், நீ ஏன் பயப்படுற? நான் இருக்கேன் நீ இருக்கே, பாண்டவர்களை வென்று விடலாம். கடைசியில் என்ன பண்ணார்? சகுனியை சகாதேவன் கொன்று விட்டார், வேலாயத்தை விடுத்தார், இறந்துட்டார். இப்போ நிராயுதபாணி யாரும் கிடையாது, வெறும் கதை மட்டும் இருக்கு. துரியோதனை யோசித்து பார்த்தான், நம்ம கையில் தான் அமிர்த சஞ்சீவி மந்திரம் இருக்கே, அந்த மந்திரத்தை உச்சரித்தால் எப்படியும் இறந்தவங்க அத்தனை பேரும் மீண்டும் உயிர் பெறுவாங்க. உடனே கேட்டுறாதீங்க, அந்த மந்திரம் இப்போ இருக்கா? இருக்கு. அந்த மந்திரம் இப்போ இருக்கா? இருக்கு. எப்படி 4 வேதம் இருக்கோ அது மாதிரி அமிர்த சஞ்சீவி மந்திரமும் இருக்கு. ஆனால் அது கற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியோ மனப்பான்மையோ பொறுமையோ தவத்தையோ நாம் செய்ய முடியாதுன்றது தான் அங்கே இருக்கக்கூடிய நிஜம்.
சாதாரணமாக ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து இந்த சொற்பொழிவை கேட்க முடியறதில்ல. ஒன்று. இன்னொரு விஷயம், 1.5 மணி நேரம் இந்த டிவிலேயோ இல்லை இந்த சேனல்கள்லேயோ கூட பார்க்குறோமே, முழுசாக பார்க்குறோன்னு நினைக்கிறீங்களா? ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அடப்போ இது போர் அடிக்குதுன்னு அடுத்த மாற்றிடுறோம் இல்லையா? அந்த அளவுக்கு நமக்கு என்ன இல்லை, பொறுமை என்பது கிடையாது. அதான் விஷயமே. அங்கே பெரிய விஷயம் என்னென்னா பொறுமை கிடையாது. அந்த அளவுக்கு பொறுமை இருந்தால் நாம் எல்லாம் ஒவ்வொருவரும் ஒரு மகான். அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லாததுனால தான் நம்மளாம் என்னவா இருக்கிறோம், கர்ணீஸ்வரா ஏண்டாப்பா எங்களுக்கு இதை கொடுக்குற, துன்பம் கொடுக்குறேன்னு பிரார்த்தனையில் உட்காந்துருக்குறோம். பொறுமை இருந்தால் நமக்கு பிரார்த்தனை கொஞ்சம் தேவையில்லாதது தான். பொறுமையே கிடையாது. அப்புறம் எங்கேருந்து பிரசாதம் வாங்கிறது கூட பொறுமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சுவாமியை தரிசனம் பண்ணுற இடத்துல பொறுமை இருக்குன்னு நினைக்கிறேன். நாம் போய் முதல்ல பார்த்தோன்னே என்னமோ வீட்டுக்கு போய் கலெக்டர் உத்தியோகத்தில் கையெழுத்து போடுற மாதிரி. அங்கே போய் அதாவது திருப்பதிக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஹவர் குடோனில் அடைக்கிறான். அதுக்கு ஏன்னு யாருக்கும் பெரும்பாலும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த தலத்தில் வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடியது அதிகம். அந்த தலத்தினுடைய திருவருள் உள்ளே இருக்கக்கூடிய கருவறையிலிருந்து கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய சக்தி என்பது அதிகம். புரியுதுங்களா? அந்த சக்தி என்பது நம் உடம்பு தேகத்துக்கும் மனசுக்கும் ஆறுதல் படுத்துவதற்காக, ஆயுளை விருத்தி அடைய செய்வதற்காக, திருவருளை தருவதற்காக பொறுமையாக ஒரு 2 ஹவர் அங்கே உட்காரணும். ஆனால் உட்காரும் பொழுது அந்த அடைச்சி வைக்கிறவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அர்ச்சனை தெரியுமா? என்னென்ன அர்ச்சனை செய்ய முடியுமா அவ்வளவும் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு நிமிஷம் 24 மணி நேரம் கரண்ட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அது கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருந்துச்சுனாக்கா அந்த மிஷின் ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாதான் அந்த மிஷின் மறுபடியும் 24 மணி நேரத்துக்கு ரன் ஆகும். அதுக்காக அந்த கரண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா, ஆஃப் பண்ணி 1 நிமிடம் பார்ப்பார். கரெக்டாக 1 நிமிஷம் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஆன் பண்ணுவார். இந்த 1 நிமிஷத்துக்குள்ளே அவருக்கு கிடைக்கும் பாருங்க அர்ச்சனை. அவருக்கு கிடைக்கக்கூடிய அர்ச்சனை உலகத்தில் வேறு யாருக்குமே கிடைக்காது. அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, வாயில் எந்த அளவுக்கு மோசமான வார்த்தையால் திட்ட முடியுமோ, அர்ச்சனை பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணிவிடுவோம் இல்லையா? நாமளும் சேர்த்து தான். எல்லாரும் இதில் யாரும் திட்டாதவர்கள் உடனே சொல்லிடாதீங்க, நான்லாம் இது வரைக்கும் திட்டினதே கிடையாதுன்னு மனசாட்சி அப்படி கை வச்சு சொல்லு பார்க்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம். அதான் உண்மை இல்லையா? அப்படி சொல்லக்கூடிய ஒன்று இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதனால் முண்டி அடிச்சுட்டு போய் பார்க்கணுன்னு விருப்பப்படக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, விஐபியில் போவாங்க, விஐபியில் போவாங்க. 10 நிமிஷம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க 10 நிமிஷத்தில் நான் திருப்பதி வெங்கடாச்சலபதியை பார்த்துட்டு வந்துட்டேன், டிக்கெட் என்ன 10,000. அது ஒரு பெருமையாக? உங்கள்கிட்ட காசு இருக்குது பார்த்துட்டு வந்துட்டு 10 நிமிஷத்தில் திருப்பதி வெங்கடாச்சலபதியை பார்த்துட்டு வர்றதுக்கு 10,000 செலவு பண்ணலாம் அவசியமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் அதில் தெரிஞ்சுக்குங்க, எவ்வளவு நேரம் அந்த ஆலயத்துக்கு உள்ளர இருக்கிறீங்களோ, அந்த தலத்துக்கு உள்ளர இருக்கிறீங்களோ, எவ்வளவு நேரம் அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 22 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்குமா அதனுடைய வைப்ரேஷன். அந்த தலத்துக்கு உட்பட்ட இடத்தில் நாம் தங்கி அங்கிருந்து ஒரு நாள் நம்ம அந்த சுவாசத்தை அனுபவிக்கிற பொழுது மனம் தெளிவடையும். இன்னொரு விஷயம் இருக்குது, எல்லாருக்கும் திருவருள் என்று சொல்லக்கூடியது ஒரு நாள் அங்கே தங்கி வந்தோன்னா நம் கர்ம வினை என்று சொல்லக்கூடியது களையப்படுகிறது. அதான் விஷயமே. பொறுமைக்கு ஒரு எல்லை அப்படின்னு சொல்கிறோமே, அதுதான் விஷயம் அங்கே அந்த இடத்துல. அதனால் பொறுமை என்று சொல்லக்கூடியது தான் நமக்கு எல்லாம் பெருமை சேர்க்கும். அதனால் முண்டி அடிச்சுட்டு போய் பார்க்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பிரசாதத்திற்கு பொறுமையாக போய் நிற்கிறோமா, அதுவும் கிடையாது. நாம் தான் ஏய்யா பின்னாடி வாயா அப்படின்வோம். எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு. நீங்கள் எவ்வளவு நேரம் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கீங்களோ அது அத்தனையும் புண்ணிய கணக்கில் எழுதப்படும். இதை நான் சொல்லலை, புராணங்கள், அனைத்து புராணங்களும் சொல்லக்கூடிய விதி அதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம், முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டு அவசர அவசரமாக சாமி கும்பிட்டு அவசர அவசரமாக பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அவசர அவசரமாக போய் அந்த டிவி முன்னாடி உட்காராதீங்க. என்னைக்காவது உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான ஒரு கேள்வி, டிவியை எவ்வளவு நேரம்னாலும் நீங்கள் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. அதனால் உங்களுக்காக ஏதாவது ஒரே 1% நன்மை நடக்குதுன்னு சொல்லுங்கள், பார்க்கலாம்.
1% அதில் நன்மை நடக்குதுன்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். ஆனால் 1% நன்மை இல்லாததை விழுந்து விழுந்து பார்க்குறோம் இல்லையா? ஒன்றும் இல்லாத கிட்டத்தட்ட கட்சி மட்டுமே அணிந்து கொண்டு உட்கார்ந்துருக்கக்கூடியதை உட்காந்து ரசித்து பார்க்குறோம். ஆனால் இந்த பக்தி நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடியது கேட்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே போக மாட்டேன்றாங்க. கிட்டத்தட்ட இது 1.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த நிகழ்ச்சி, கிட்டத்தட்ட 1:26 அல்லது 1:30, 1.5 மணி நேரம் ஒரு முகூர்த்த நேரம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம். ஆனால் 20 நிமிஷத்துக்கு மேலே யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க, 25 நிமிஷத்துக்கு மேலே யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க. அது ஏன்றது தெரியல, என்னை வரைக்கும் எனக்கும் அது ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. ஏன் அப்படின்னா பொறுமை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லாமல் போச்சு. அதான் விஷயமே. அங்கே எதையோ மாயைக்குள்ளே மூழ்கிறோம். ஆனால் இறை வழிபாடு என்று ஒன்று வருகிற பொழுது மட்டும் ஒன்றும் இல்லை. நீங்கள் பக்தி பாடல் காத்தால எழுந்து 4 மணிக்கெல்லாம் போட்டால் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆடலும் பாடலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை போட்டால் இருக்கிற கியூ மொத்தமாக திருக்காரணீஸ்வரர் 4 தெருவுலையும் உட்காந்துருக்குது, 4 மாட வீதியிலையும் கூட்டம் வழியுது. இந்த பாட்டை பாடு, அதுக்கு வேறு 1000 ரூபாய் அன்பளிப்பு இந்த வச்சுக்கோ. மாயைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை பக்திக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தான், வருத்தத்தில் தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது பொறுமை என்று சொல்லக்கூடியது பெருமை சேர்க்கும். இப்போ துரியோதனன் அமிர்த சஞ்சீவி, இறந்தவர்களை எழுப்பக்கூடிய மந்திரம், அந்த மந்திரம் இருக்கான்னு கேட்காதீங்க, இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு என்ன இல்லை, பொறுமை மட்டும் இல்லை. அதாவது நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மூளைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அதை யாராவது முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறீங்களா? மைனஸில் கூட பயன்படுத்துறது கிடையாது. கிட்டத்தட்ட 1 கோடி கம்ப்யூட்டருக்கு சமம் இந்த மூளை. ஆனால் நம்ம ஒரு கம்ப்யூட்டர் அளவு கூட பயன்படுத்துறதில்ல. அதான் விஷயமே. அங்கே அப்படியா அப்படின்னு கேட்டுறாதீங்க. சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம், பழகனாதானே அங்கே வர்றதுக்கு, பழகுவதே கிடையாது. அப்புறம் சொல்கிறோம் என்னத்தை பழகி என்னத்தை அப்படின்னு ஒரு சலிப்பு வேறு அதில் இல்லையா? அப்போது பொறுமை என்று சொல்லக்கூடியது பெருமை சேர்க்கும். அதே மாதிரி தினமும் நாமே 1 நிமிடமாவது நமக்கு ஆன்மாவினுடைய சுகம் தேடுவதற்கு ஒதுக்கப்பட வேண்டும். அப்போனா என்ன அர்த்தம்? மந்திரம் எந்திரம் தந்திரம். நான் அந்த வாட்டி முதல்ல சொற்பொழி சொல்லும் பொழுதே சொன்னது என்ன சொன்னேன்? மந்திரம் எந்திரம் தந்திரம், இது 3ம் கண்டிப்பாக வேணும். அதில் முதல்ல இருப்பது மந்திரம் தான் முதல்ல இருக்குது. இப்போ நீங்கள் முதல்ல இருக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இன்றைக்கி சனிக்கிழமை, 5லே 1 பெற்றான் 5லே 1 தாவி 5லே 1 ஆரியர்க்காக ஏகி 5லே 1 பெற்ற நங்கை கண்ட இலாரூரில் 5லே 1 வைத்து அவன் எம்மை அழித்து காப்பான் அனுமானே. இதில் என்ன ஒரு பெரிய கஷ்டம் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு 4 வரி. அந்த 4 வரியை மெமரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் எங்கள் வாயிலேயே நுழையாது. அதில் வேறு ஒரு சலிப்பு தன்மை நுழையாதுன்னு இருக்கும். ஆனால் கற்றுக்கொள்ளுவதற்கு நமக்கு அறிவை பயன்படுத்த நாம் என்ன பண்ணுறோம்? முடியாதுன்னு நாமளே நம்மளை தாழ்த்தி கொள்ளுகிறோம். அதான் விஷயம் அங்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்? படிக்க தெரிஞ்ச அத்தனை பேரும் ஒரு கடவுளுக்கு ஒரு நமக்கெல்லாம் எவ்வளவோ கொடுத்துக்கிறாங்க. 63 நாயன்மார்கள் 12 திருமுறையை கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஒரு பாட்டாவது மெமரி பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம் 12 ஆழ்வார்கள் கொடுத்து வச்சுக்கிறாங்க. அதையாவது பாடணும். 16000 திருப்புகள் பாடினார். சற்று நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஐயா அருமையான திருப்புகள், வயிற்றுக்கு உணவில்லாத பொழுது செவிக்கு உணவு கொடுத்தார் போல அற்புதமான திருப்புகள் நமக்கு கிடைச்சது. 16000 திருப்புகளில் வெறும் 1600 திருப்புகள் தான் நமக்கு கிடைச்சது. ஆனால் எத்தனை பேர் திருப்புகள் பாடுறாங்க யோசிச்சு பாருங்க. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி யாராவது பாடுறோமா? கந்தர் கலி வெண்பா யாரும் சிந்திப்பது கூட கிடையாது. வேல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் வகுப்பு யாருமே சொல்லுவது கூட கிடையாது. அப்படி நிறைய இருக்குது. நம் மூதாதையர்கள் பாடி வைத்து விட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் கற்றுக்கொள்ளுவதற்கு கடவுள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இறைவனுக்காக 24 நிமிஷத்தை கூட நம்ம பயன்படுத்தாமல், மூளையை பயன்படுத்தாமல் இருக்கிறோம். ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா?
இந்த உடம்பால் கொஞ்சம் கஷ்டப்படணும்னா நமக்கெல்லாம் ஆக மாட்டேங்குது. இந்த உடம்பு கொஞ்சம் கஷ்டப்படணும்னா யாருக்கும் வரமாட்டேங்குது. அப்போனா என்ன அர்த்தம்? முழுமையாக சிந்திக்க வேண்டும். ஒன்று, இறைவன் கொடுத்த அறிவை பயன்படுத்த வேண்டும்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை. இறைவன் கொடுத்த ஒரு மூளை, அறிவு, 6வது அறிவு. அந்த 6வது அறிவை பயன்படுத்தினா நாமெல்லாம் கூட அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை கற்றுக்கொள்ள முடியும். அதான் நிஜம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பொறுமை இல்லை. அதுக்கேற்ற நமக்கு என்ன தெரியாது? வழிமுறைகள் தெரியாது. வழிமுறைகள் சொல்லி கொடுத்தாலும் அதை நம்ம பின்பற்றுவது கிடையாது. இன்னொன்றும் இலக்காரமாக ஏளனமாக ஒரு வார்த்தை சொல்கிறோம். எவனோ அந்த காலத்தில் இதெல்லாம் பாடி வச்சுட்டு போயிட்டான், வேலை வெட்டி இல்லாதவன், அதெல்லாம் நம்ம பாடினா நமக்கு என்ன கிடச்சிட போகுது அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ஒரு அசால்ட்டு தனம் இருக்கே பாருங்களேன், அதை தான் நம்மளால எல்லாம் பயன்படுத்த முடியலன்னு அர்த்தம். இப்போ அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை நீரில் இருந்து சொல்லணும். இதை தெரிஞ்சு வச்சுங்க எல்லாருமே. வெளியில் உட்கார்ந்து மந்திரம் சொன்னால் அது 1% பலன். தண்ணியில் உட்காந்து கழுத்தளவு தண்ணீரில் உட்காந்து மந்திரம் சொன்னீங்கன்னா 100% பலன் முழுமையாக கிடச்சிரும். ஒரு மந்திரத்திற்குரிய சிறப்பு இது எல்லா மந்திரத்துக்கும் பொருந்தும். இந்த மந்திரம்னா அந்த மந்திரம்னு இல்லை, எல்லா மந்திரமே கழுத்தளவு தண்ணீரில் இருந்து சொல்லுகிற பொழுது மந்திரத்தினுடைய பலன் கூடுதலாக கிடைக்கும்னு அர்த்தம். அப்போது இந்த துரியோதனன் யோசிக்கிறான், அமிர்த சஞ்சீவி மந்திரம் தெரியுமே, இறந்தவர்களை எழுப்பக்கூடிய மந்திரம் ஆயிற்று அப்படின்னு நினச்சிட்டு நேராக போனால் ஒரு குளம், பெரிய குளம். அந்த குளத்தில் போய் ஏறினதா தெரியும், இறங்குறதா தெரியாது. சாகும் பொழுது கூட குறுக்கு மூளை தான் நாமெல்லாம் நாமளே அந்த மாதிரி இருக்கிறோமே. காரணீஸ்வரர் கோயிலுக்கு வழி எப்படி? ஐயா இப்படி போய் இப்படி திரும்புங்க, காரணீஸ்வரர் வந்துடும். ஷார்ட் வழி இல்லையா? அப்படி தானே கேட்குறோம் நாமெல்லாம். அந்த மாதிரி தான் துரியோதனன் என்ன நினைக்கிறான், இறக்கும் தருவாயில் கூட சத்தியத்தின் வழியில் போகலை. இறங்குறவ தானே இறங்கணும், குளத்தில் இறங்குற மாதிரி தானே இறங்கணும். அவன் பின்பக்கமாக ரிவர்ஸில் போய் இறங்கினான். எப்பேற்பட்ட பாருங்க, இன்டர்நேஷ்னல் கேடி. இறங்கின மாதிரி தெரியாது, ஏறின மாதிரி தெரியும். இந்த பாதம் ரிவர்ஸ்லேயே போய் இறங்கினான். முழுசாக தண்ணியில் உட்காந்துட்டான். ஒரு காலை மடக்கி ஒரு கால் மேலே ஊன்றி மேலே போட்டுட்டு உட்காந்தாச்சு. மந்திரம் சொல்கிறான். அப்படி மந்திரம் சொல்ல 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 இறந்து போன உடம்புகள் எல்லாம் கூத்தாடுது குருச்சேத்திரத்தில். இது குருச்சேத்திரத்தில் நடந்த உண்மை. மலை போல குவிந்து கிடக்கக்கூடிய கை, கால், தலை எல்லாம் உடம்பு வேற தனித்தனியாக பிரிந்து கிடக்கக்கூடிய அத்தனை உயிர்களும், அது பாண்டவர்கள் தானே இல்லை, துரியோதனாதியர்கள்னு இல்லை, எல்லாம். ஏன்னா எவன் சொன்னாலும் அது செத்தவன் அத்தனை பேரும் அவன் மறுபடியும் உயிரோடு வருவான்னு அர்த்தம். இறந்து போன அத்தனை பேரும் எழுந்து கூத்தாடுது இந்த உயிர் எல்லாம். தலை இல்லாமல் கை ஒன்றுத்தில் ஒட்டுது, கால் ஒட்டுது, தலை ஒட்டுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பல்லு ஒட்டுது, காது ஒட்டுது, ஒவ்வொன்றா ஒட்டுது, உருவம் முழுசாக வருது. இதையெல்லாம் பகவான் பார்த்தார். பார்த்த அடுத்த வினாடி பகவான் சொல்கிறார், பாண்டவர்களே யாரோ எங்கேயோ அமிர்த சஞ்சீவி மந்திரம் சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இதை சொல்லக்கூடிய ஒருவன் யாருன்னா துரியோதன. அவனுக்கு அமிர்த சஞ்சீவி மந்திரம் தெரியும். அப்படியா? எங்கே இருக்கான்? கண்டுபிடி பீமா, உனக்கு வேலை தர, சீக்கிரமாக கண்டுபிடி. பாசறை முழுவதும் ஒவ்வொரு பாசறையாக உள்ளர போய் நுழைஞ்சி கூடாரம்னு சொல்லுவாங்கல்ல, அது உள்ளே ஃபுல்லாக தேடினார், எங்கேயும் கிடைக்கல. அப்போ தான் ஒரு வேடன் சொல்கிறான், ஐயா நீங்கள் யாரை தேடுறீங்க? துரியோதனையா? ஆமாம் ஐயா, எனக்கு தெரியும் அவர் இருக்கிற இடம். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆகாத அருகம்பில்லாக இருந்தாலும் கூட அதுவும் ஆபத்துக்கு உதவும். அது எப்போ உதவுன்னு யாருக்காவது தெரியுமா? ஆகாத அருகம்பில் எப்போ உதவும்? அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே, பிள்ளையாருக்கு உதவும்னு. நான் சொன்னது ஆபத்துக்கு உதவும். எப்போ உதவும்? இந்த பூச்சி கடின்னு ஒரு கடி இருக்குது தெரியுமா? ஆமாம், நாகராஜர் அவர் எப்பயாவது தீண்டிட்டார்னா ஆபத்துக்கு 2 உதவும்.
எது? வாழைமட்டனுடைய சாரும் அருகம்பில் சாரும் கொடுத்தால் உடனே பாய்சன் வந்து மூளைக்கோ இதயத்துக்கோ போகாமல் தடுத்து நிறுத்தக்கூடியது. அதனால தான் ஆகாத அருகம்புல்லாக இருந்தாலும் ஆபத்துக்கு உதவும்ன்றது. புரிஞ்சதா? இப்போ அருகம்புல் சாறு குடித்தா உடம்புல சுகர் வராதுன்னு அர்த்தம், ப்ரெஷர் வராதுன்னு அர்த்தம். இதெல்லாம் உடம்புக்கு நோய் வராதது அப்படின்னு, ஆபத்தை விளைவிக்காதது, இதயத்தை எப்போ என்ன பண்ணோம்? பலவீனமாக்காதது, இதய துடிப்பை சீராக வைத்து கொள்ளும், இதய துடிப்பை சீராக வச்சுக்கும். எது? அருகம்பில். அதனால தான் தன்னுடைய வழிபாட்டில் முதல் கடவுள் பிள்ளையார் வைத்து கொண்டார் அந்த அருகம்பில்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, தெரிந்து வைத்து கொள்ளுவதற்கு, ஏதாவது ஒரு சூழலில் நீங்களும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் சொல்கிறோம். இந்த விரிவாக்கம் போயிட்டே இருக்கே அப்படின்ற காரணம் என்னன்னு கேட்டால் இதான் காரணம். அப்போது இறைவனுடைய கருணையினால் இப்போ காட்டுக்கு போய் பல ஆண்டு காலம் வந்து பாண்டவர்கள் வனவாசம் இருந்தாங்க. இவங்க வேடர்கள் தானே, இவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சு என்று அவர்கள் ஒதுக்கி வைக்கல. வேடர்களையும் தங்களை போன்று பாவித்தார்கள். அதில் பீமசேனர் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிறர் துன்பம் தன் துன்பம் போல பார்ப்பார். பீமசேனர் பிறர் துன்பத்தை தன் துன்பம் போல பார்ப்பார். எப்பயும் அந்த வேடர்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் கொடுப்பார். அதனால் அந்த வேடர்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து அந்த குலத்தை கொஞ்சம் வாழ வச்சிட்டு இருந்தார். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வேடர்களில் ஒருத்தர் வந்து இப்போ சொல்கிறார், சுவாமி நீங்கள் தேடுற ஆளை நான் பார்த்தேன், அவர் இறங்கியதாக தெரியாது, ஏறியதாக தெரியும், நீங்கள் துரியோதனை தானே தேடுறீங்கன்னார். ஆமாம், அது எப்படி அவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்க? ஏன்னா அவன் இறங்கலை, ஏறுமுகமாக அந்த காலை பின்பக்கமாகவே நடந்து சென்றார், நான் பார்த்தேன். எந்த குலம்? அந்த குலம். நேராக போனால் அதே மாதிரி தான் காலடி, அந்த சேற்றில் காலடி அப்படி தான் இருந்தது. அப்போ தான் பீமசேனர் சொன்னார், துரியோதன, 99 தம்பிமார்கள் இறந்துவிட 886 ஆண்டு காலம் பீஷ்மராக இருக்கக்கூடியவர் இந்த அஸ்தினாபுரிக்கு காவலாக இருந்த பிதாமகரை அம்பு படுக்கையில் படுக்க வைத்து விட்டு எங்கள் குலத்துக்கே உரிய குலமகன் அபிமன்யுவை அழித்து விட்டு இந்த அனைவருக்கும் வில்லை வளைத்து இப்படிதான் பூட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த துரோணாச்சாரியார் 15வது நாள் இறக்க வைத்து விட்டு 17வது நாள் கர்ணன் என்று சொல்லக்கூடியவனை செஞ்சோற்று கடன் என்று சொல்லக்கூடியதை கடிக்க வைத்து விட்டு அவரையும் கொன்று விட்டு சகுனி மாமா என்று சொல்லக்கூடியவர் சற்று நேரத்திற்கு முன்னதாக 1 கோடி வார்த்தை சொன்ன, ஆறுதல் வார்த்தை சொன்ன மாமனையும் இழந்து விட்டு இப்படி வெக்கம் கெட்டு மானம் கெட்டு உன் உயிரை மட்டும் காப்பாற்றி கொள்ளுவதற்கு இப்படி போய் மறைந்து வாழ்கிறாயே, நீ ஒரு வீரனா, ஒரு ஆண் மகனா? நீ இப்போ வரலன்னா நான் குலத்துக்குள்ளே இறங்குவேன்னார். இதை கேட்ட அடுத்த வினாடி இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தார் பாருங்க. இது காதில் விழுந்த உடனே பாதியில் நின்று போச்சு அமிர்த சஞ்சீவி மந்திரம். அப்போனா என்ன அர்த்தம்? தியானம் பண்ணும் பொழுது, பூஜை செய்யும் பொழுது, சொற்பொழிவு செய்யும் பொழுது இடையில குறுக்கில் பேசினா சொல்ல வந்தது என்னன்னு மறந்து போயிடும். அப்போனா என்ன அர்த்தம்? இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த செவியில் வந்து விழக்கூடாது. இந்த கல்யாணம் ஆகும் பொழுது மத்தளம் அடிக்கிறாங்க தெரியுமா, நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க தெரியுமா, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த மணமகன் காதலியோ மணமகள் காதலியோ நம் ஆட்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பெரும்பாலும் இந்த கையில் தீபாராதனை தட்டு இருக்கும், இந்த கையில் மணி இருக்கும். மூதேவி வந்து சாமி கும்பிடு, பெத்த பிள்ளையே மூதேவி வந்து சாமி கும்பிடுன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சனியனே வா எழுந்து வா. சில குழந்தைங்க சேட்டை பண்ண, குரங்குக்கும் உனக்கு குரங்கு மாதிரி உனக்கு வால் மட்டும்தான் இல்லை, சேட்டை அதிகமாக பண்ணுறேன். இந்த அமங்கலமான வார்த்தை சொல்லுவாங்க சில நேரங்களில். அது நல்ல இடம், கெட்ட இடம், கோயில், கல்யாணம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்படி அமங்கலமான வார்த்தை வாழ்க்கையை தொடங்கக்கூடிய அன்றைய தினத்திலேயே அவங்க காதில் விழக்கூடாதுன்னு தான் அந்த மங்கள ஓசை கேட்கறதுக்குனுடைய காரணம். ஆனால் நம்ம அந்த ஓசை கேட்கணும் இல்லையா? அப்போனா என்ன அர்த்தம்? அவங்க காதில் போய் அதை விழக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஓசை. அது மாதிரி இப்போது துரியோதனனுக்கு என்ன யோசை?
இப்போ அந்த பேசக்கூடிய பீமசேனர் பேசிய வார்த்தை போய் காதில் விழுந்த உடனே மந்திரம் பாதியில் நின்று போச்சு. எழுந்து மேலே வந்தார். வந்தவர் கரை ஏறுறார். கரை ஏறின உடனே தர்மராஜா, பீமராஜா, அர்ஜுனர், நகுலர், சகாதேவர் இவங்க 5 பேர் தேரில் இருக்கிறாங்க. பகவான் மட்டும் அர்ஜுனருக்கு தேரோட்டியாக இருக்கிறார். மற்றவர்கள் அவரவர்கள் தேரோட்டி அவரவர்களுக்கு இருக்கிறாங்க. இந்த 5 பேரை பார்த்துட்டு துரியோதனன் சொல்கிறான், இவ்வளோ பேர் சேர்ந்து என் ஒருத்தனை கொல்ல போகிறீங்களான்னு கேட்டான். தர்மராஜா பகவானை தூது அனுப்பியிருந்தார். டேப்பா சமாதானமாக நாடு கொடு, 5 ஊரு கொடு, 5 ஊரும் தரலன்னா 5 வீடாவது கொடுனே அஷ்டலட்சுமி நாயகன் கையேந்தி கேட்டார். இருக்கும் இடமும் இப்புவியில் நாடு கொடேன் சொன்னவன் யாரு? இவன் தான். சண்டைக்கு ஆயத்தமாகணும்னு சொன்னவன் யாரு? இவன் தான். சண்டையே வரணும்னு சொன்னவனும் இவன் தான். இப்போ இந்த 5 பேரை பார்த்து சொல்கிறான், இவ்வளவு பேர் சேர்ந்து என்னை கொல்ல போகிறீங்களான்னு கேட்டான். பகவான் சொன்னாரப்பா, சிறு வயது முதல் கொண்டு உனக்கும் பீமசேனனுக்கும் தான் யுத்தம், பகை. அதனால் 2 பேரும் சேர்ந்து யுத்தம் பண்ணுங்க. வெற்றி பெறுகிறவர்கள் யாரோ அவர்கள் நாடாளுங்க, தோல்வி அடையவர் யாரோ அவர் காடாளுங்க. என்ன காடு? நான் அதில் பாதியை முழுங்கிட்டேன். சுடுகாடு அதுதான் அங்கே சொல்கிறார். ஏன்னா ஒருத்தன் உயிரோடு இருந்தால் தான் ஒருத்தன் இறக்க முடியும். அதான் வெற்றி தோல்வி என்பது. அதனால் வெற்றி பெறுகிறவர் நாடாளு, தோல்வியடையவர் காடாளு சொல்லிட்டார். சரி, தேர் புறப்படுது. முதல் தேர் தர்மராஜா, அடுத்து பீமசேனர், அடுத்த நடு சென்ட்ரலில் அர்ஜுனனுடைய தேர், அடுத்த நகுலர், சகாதேவர். இப்போ இந்த 5 தேரும் போயிட்டு இருக்கும் பொழுது முதல் முறையாக பிறந்ததில் இருந்து இன்னைய தினம் வரைக்குமோ தரையில் துரியோதனுடைய கால் பட்டது கிடையாது. அவன் தனரேக படைச்சவன். பிறந்ததிலிருந்து இறக்கும் தருவாயில் வரைக்கும் கோடீஸ்வரனாகவே பிறந்து கோடீஸ்வரனாகவே இறந்தவன். அவனுக்கு கை ரேகை எப்படி இருக்கும்னா எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. லட்சத்தில் ஒருத்தருக்கு, கோடியில் ஒருத்தருக்கு இருக்கும். இந்த கை ரேகை வருது இல்லையா, இது இந்த கிராஸில் இருக்கும். அதுக்கு பேர் 2 கோடு வந்து இந்த கிராஸில் யாருக்காவது இருந்தால் நிச்சயமாக அவங்க கோடீஸ்வரராக இருப்பாங்க. எல்லாரும் உடனே கை ரேகை பார்க்குறாங்க. என்னென்னா, நாமெல்லாம் கோடீஸ்வரர், முதல்லையே இதை யோசிச்சிருக்கணும். நாமெல்லாம் கோடீஸ்வரராக இருந்தால் இந்நேரம் கார்னீஸ்வரருக்கு டாட்டா காமிச்சிட்டு இல்லை பென்ஸு காரில் போயிருப்போம். உள்ளே வந்து உட்காந்து 1.5 மணி நேரம் உட்காந்து நாமெல்லாம் சொற்பொழிவு கேட்டிருப்போம். அட நாளைக்கு தான் இதை யூடியூப்பில் போட போகிறாங்களே, பென்ஸு காரில் போகிற வாக்கிலேயே கேட்டுட்டு போகலாமேன்னு போயிட்டுருப்போம். அப்புறத்துலேருந்தே தெரிய வேணாம் நம்ம ரேகை அது சரியில்லைன்னு. ஆனால் சொன்ன உடனே எல்லாரும் கை ரேகையை பார்க்குறோம், நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கான்னு. ஆனால் நான் தான் முதல்ல சொல்லும் போதே சொன்னேன், பிறந்ததில் இருந்தால் அவன் கோடீஸ்வரன். அது தனரேகைன்னு அர்த்தம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சத்தில் ஒருத்தருக்கு இருக்கலாம், கோடியில் ஒருத்தருக்கு இருக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த உள்ளங்கையில் நமக்கு 2-3 கோடு ஓடும் இல்லையா, அது இந்த கிராஸில் இருக்கும். அந்த பெரிய விரலிருந்து இந்த பக்கம் ஆள்காட்டி விரலுக்கும் பெருவிரலுக்கும் சென்டரில் இப்படி இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கக்கோயில், வேலூர் தங்கக்கோயிலில் கண்ணாயிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு அந்த ரேகை இருந்தது. அது என்னன்னா, நம்ம ஆரம்ப காலத்தில் ஓலைச்சுவடியில் துரியோதனுடைய கைரேகை எப்படி இருந்தது, தனரேகைன்னு ஒன்று இருக்கு, அந்த தனரேகை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஓலைச்சுவடியில் காட்டப்பட்டிருந்தது. அதை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம், அவ்வளோதான் விஷயமே தவிர. அப்போது அவர் பிறந்ததிலிருந்து கோடீஸ்வரராகவே பிறந்தார். ஏன்னா பாண்டவர்கள் பிறந்த பொழுதும் 16 வருஷம் காட்டில் இருந்தார் தர்மராஜா. அதுக்கப்புறம் 12 ஆண்டு கால வனவாசம், 1 ஆண்டு கால அஞ்ஞாத வாசம், அப்பையும் காட்டில் இருந்தார். நடுவில் அரக்கு மாளிகை எரித்து 5 ஆண்டு காலத்துக்கு மேலே அப்பையும் காட்டில் இருந்தாங்க, மறைஞ்சி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, முக்காவாசி காலத்தை அவங்க என்ன கழிச்சிருக்கிறாங்க, காட்டில் தான் கழிச்சிருக்கிறாங்க. இந்த துரியோதனன் இறக்குன்ற வரைக்கும் காட்டில் கழிச்சிருக்கிறாங்க. உடனே கேட்டுறாதீங்க, அப்பா அவ்வளவு பாவம் பண்ணவங்களா? இல்லை, அவங்க பூமி பாரம் தீர்ப்பதற்காக அவதார புருஷர்களாக வந்தவர்கள் அவர்கள், புரியுதுங்களா? அதனால் அதற்காக அவர்கள் பூமி பாரத்திற்காக, பூமி தாய்க்காக
அவர்கள் தன் கஷ்டத்தை அனுபவித்தார்கள். அதுவும் எதுக்காக? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மம் வெல்லும் என்பதை நிலைநாட்டுவதற்காக. ஏன்னா துரியோதன் இறந்து விட்ட பிறகு 36 ஆண்டு காலம் தர்மராஜா ஆட்சி பண்ணார். அதுக்கு கதையே கிடையாது. இந்த துரியோதனை இருக்கின்ற வரைக்கும் தான் கதை. துரியோதன் இறந்து விட்ட பிறகு தர்மராஜா 36 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணார். அதுக்கு கதையே கிடையாது. அதுக்கு கதையே எந்த கதையும் இல்லை. ஏன்னா யாரும் பொய் சொல்லலை, யாரும் திருடலை, யாரும் ஏமாத்தலை. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு வீட்டுக்கு கூட பூட்டு கிடையாது. கை தட்டணும் இந்த இடத்துல. அந்த ஆட்சிக்கு பேர் தர்மராஜா ஆட்சின்னு பேர். செருப்பு தைக்கக்கூடியவன் கூட கோடீஸ்வரனா இருந்தான். அவன் கூட எவனும் வந்து இல்லை அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உப்பு இல்லை, மிளகாய் இல்லை, புளி இல்லை, அது இல்லை, நோய் இல்லை, எதுவும் கிடையாது. எல்லாரும் சரி சமமாக வாழ்ந்தார்கள். எல்லாருக்கும் இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இடமில்லாமல் வாழ்ந்தாங்க. தர்மருடைய ஆட்சி அப்படி இருந்தது 36 வருஷம். அப்போ அந்த 36 வருஷம் சுகபோகமாக தானே வாழ்ந்திருக்கிறாங்க பாண்டவர்கள் இல்லையா? முன்ன கஷ்டப்பட்டாங்க, அதுக்கப்புறம் 36 ஆண்டு காலம் இன்பமாக வாழ்ந்தார்கள்னு அர்த்தம். இப்போ முதல்ல அவனுடைய பாதம் தரையில் படுது. அந்த குளத்துலேருந்து ஏறணும் இல்லையா? அதனால் காலில் வந்து அமிர்த சஞ்சீவி மந்திரம் சொல்லும் பொழுது செருப்பு போட்டு சொல்ல முடியாது இல்லையா? பாத நீன்று சொல்லக்கூடிய காலணி போட்டு மந்திரம் சொல்ல முடியாது. அதனால் அந்த மந்திரத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அதனால் சொல்ல முடியாதுங்கிறதுனால அவன் செருப்பை கழட்டிட்டான், பாசறையிலேயே கழட்டிட்டான், நடந்து தான் வந்தான். இப்போ அந்த நடந்து பாதத்தை வருகிற பொழுது அவன் பாதம் சிவக்குது. இப்போ தான் கதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் 2 செவியும் இங்கேயே வச்சு கேட்கணும். விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம் என்பதற்கு ஒரு உதாரணம். கிட்டத்தட்ட 1 கோடி அரசர்கள் இறந்திருக்கிறார்கள். எவ்வளவு பேர்? 1 கோடி அரசர்கள் கிட்டத்தட்ட இறந்திருக்கிறார்கள். இப்போ தர்மராஜா, பீமராஜா, அர்ஜுனர், நகுலர், சகாதேவர் இவங்க தான் இருக்காங்க. பகவான் கூட இருக்கார், அவ்வளவுதான். இப்போ இவன் நடந்து வருகிற பொழுது தர்மராஜா அப்படி திரும்பி பார்த்தார். துரியோதனன் பார்த்த உடனே அவன் பாதம் வந்து கல்லில், அந்த பாதம் வந்து மண்ணில் பட்டு, மேடு பள்ளத்தில் பட்டு பாதம் அப்படி கொஞ்சம் சிவப்பானது. அவன் பாதம் கொஞ்சம் சிவப்பானது. போயிட்டே இருக்கிற தேர் சட்டுன்னு நிறுத்து. தேரோட்டிக்கிட்ட சொல்கிறார் தர்மராஜா, தேரோட்டி தேரை நிறுத்துன்னார். அடுத்து பின்னாடி வரக்கூடிய தேர், இந்த தேர் நிறுத்தின உடனே அடுத்த தேர் நின்றது. அதுக்கு அடுத்து 4 தேரும் பின்னாடி நின்றுட்டது. இப்போ தர்மராஜா இறங்கி கீழே வரார். வந்தவர் பார்க்கிறார். வந்தவர் என்ன பண்ணார்னா, கிருஷ்ணர் கேட்குறார், தர்மா எங்கே போகிறேன்னார். கிருஷ்ணா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் இரு கிருஷ்ணா, நான் இதோ பேசிட்டு வந்துடுறேன். இறங்கி போன உடனே கிருஷ்ணருக்கு மனசு தாங்கலை. இவன் என்னமோ போய் இந்த நேரம் பார்த்து 18 நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சு, கடைசி நேரம் இந்த நேரம் பார்த்து இவன் என்னமோ பண்ணுறதுக்கு போகிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக மறுபடியும் அவரும் கீழே இறங்கி வரார். 4 தம்பி தர்மர் இறங்கின உடனே 4 தம்பியும் கீழே இறங்கிட்டாங்க. இறங்கிய உடனே எல்லாரும் கீழே இறங்கி வராங்க. தர்மராஜா வந்தார். துரியோதன ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க வனங்காமுடி சேகரனாக இருக்கக்கூடியவர் நிற்கிறான். முட்டி போட்டு தர்மராஜா கீழே முட்டி போடுறார். யாருக்கு கீழே? துரியோதனனுக்கு கீழே முட்டி போட்டு இப்படி கையேந்துறார். என்ன தெரியுமா சொல்றார்? தம்பி துரியோதன, நீயே நாடாளு, நீயே நாடாளு. நீ சொன்னா நான் உனக்கு ஏவல் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கேன். உனக்கு வேலைக்காரனா இருக்க சொன்னாலும் நான் வேலைக்காரனா இருக்கேன். இல்லை நீ காட்டுக்கு போக சொன்னாலும் நான் காட்டுக்கு போகிறேன். ஒருவேளை என் தம்பிங்க வந்து ஏதாவது சண்டை போடுவாங்களான்னு நீ நினைக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் என் தம்பிமார்கள் என் பேச்சை மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க. நான் மட்டும் வேலைக்காரனாக இல்லை, என் தம்பிமார்கள் 4 உனக்கு வேலைக்காரனாக இருக்க செய்கிறேன். நீயே நாடாளு. தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதைவிட 1000 மடங்கு சிறந்தது அறிவுதானம், அறிவுதானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட 1,00,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல, நீயே நாடாளு. நான் காடாள சொன்னாலும் ஆள்கிறேன், இல்லை உனக்கு பணிவிடை செய்ய சொன்னாலும் செய்கிறேன். தம்பி துரியோதனா, சமாதானமா
போகலாம். இதை கேட்ட துரியோதனன் சொல்கிறான், தர்மா, நீ கொடுக்கக்கூடிய பிச்சை உயிரை வைத்து நான் வாழ்வேன் என்று நினைத்தாயோ? 99 தம்பிமார்கள் இறந்து, பீஷ்மர் இறந்து, துரோணாச்சாரியார் இறந்து, அதை விட இன்னொன்று 6 உயிர் தோழனாக இறந்து, என் நண்பன் இறந்து, கடைசி நிமிடம் வரைக்கும் எனக்கு துணையாக நின்று 1 கோடி வார்த்தை என் தாய் மாமன் சகுனி மாமன் சொன்னானே, இத்தனை பேர் இறந்து விட்டு நீ கொடுக்கக்கூடிய பிச்சை உயிரை வைத்து நான் வாழ்வேன் என்று நினைத்தாயோ? கேவலம் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன், செத்தாலும் சாவேன், எக்காரணத்தை கொண்டும் யுத்தத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன்னார். பகவானுக்கு பக்கு 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 பக்குன்னுச்சு. எங்கே இவன் சமாதானமாக போயிடுவானோன்னு. அப்போது மண்டியிட்டு கேட்டார். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? துரியோதனனை காட்டிலும் 1 வயது மூத்தவர் தர்மராஜா. தன்னை விட சிறியவர் இடத்தில் என்ன பண்ணார்? மண்டியிட்டு கேட்டார், டே நீயே நாடாளு, உனக்கு கீழே நான் வேலைக்காரனாக வேலை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன், நீ உயிரோடு இருந்தால் போதும், அது மட்டும் இல்லை, மீண்டும் உன்னிடத்தில் மன்றாடி கேட்குறேன். என் பெரியம்மா பெரியப்பா என்று சொல்லக்கூடிய திருதராஷ்டிரரும் காந்தாரியும் 100 ஆண் பிள்ளையை பெற்றார்கள், 1 பிள்ளை கூட அவர்களுக்கு கொல்லி போடுவதற்கு இல்லை என்று என்னிடத்தில் தருமா 100 பேரையும் கொன்று விட்டாயே, ஒருவனையாவது கொல்லி போட விட்டிருக்க கூடாதா என்று என் பெரியம்மா என்னிடத்தில் கேட்டால் நான் அந்த இடத்தில் என்ன சொல்லுவேன் என்று நீயாவது உயிருடன் இரு, நான் இப்பவும் சொல்கிறேன், சமாதானமாக போகலாம் அப்படின்னு கேட்டார். ஆனால் துரியோதனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். விட்டு கொடுத்து போனா உலகத்தில் கெட்டு போக மாட்டோம். அது உலகத்தில் மட்டும் இல்லை, வீடில் மட்டும் இல்லை, ஆஃபீஸில் மட்டும் இல்லை, எந்த இடத்திலும் விட்டு கொடுத்து போனால் என்ன பண்ண மாட்டோம்? கெட்டு போக மாட்டோம். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மம் வெல்லும் என்பதற்காகத்தான் தர்மராஜா கடைசி நிமிஷம் கூட ஒருவன் உயிர் வாழ்வதற்காக தன்னுடைய 4 தம்பிமார்கள், அந்த நேரத்தில் பகவான் கேட்டார், உன் 4 தம்பிமார்களுடைய சபதம் நிறைவேறலனா 4 பேருக்கும் நரகம் கிடைக்கும், உன் மனைவி இவன் இறந்து விட்ட பிறகுதான் கூந்தலை முடிப்பேன் என்று சபதம் செய்திருக்கிறாள், அவளுக்கும் நரகம் கிடைக்கும் பொழுது தர்மராஜா ஒரு வார்த்தை சொன்னார், இறந்த பிறகு என் தம்பிக்கும் என் தம்பிமார்களுக்கும் என் மனைவிக்கும் கிடைக்கக்கூடிய நரகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, இப்பொழுது இவன் உயிரோடு வாழ்ந்தால் என் பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவிற்கும் நான் ஒரு உதவி செய்ததாக இருக்கும் என்று சொன்னார்னா, அப்பேற்பட்ட தர்மராஜா வாழ்ந்த இடம், அப்பேற்பட்ட தர்மராஜா மண்டியிட்டு கேட்ட இடம் குரு சேத்திரம். நல்லா தட்டணும் இந்த இடத்துல. அண்ணன் தம்பிங்களாக இருந்தாலும் சரி, அப்பம்மாவாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோராக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் நண்பர்களாக இருந்தாலும் சரி, மேலதிகாரி கீழதிகாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் விட்டு கொடுத்து போனால் என்ன ஆகாது? கெட்டு போக மாட்டோம் என்பதற்கு இந்த இடத்துல அற்புதமான குருச்சேத்திரத்தில் நடந்த ஒரு திருவிளையாடல் இந்த கதை. ஏன் இதை இவ்வளவு நினைவுபடுத்தி சொல்கிறோன்னா, வாழ்க்கையில் இன்றைய தினத்தில் கலியுகத்தில் சாதாரணமாக ஒரு ட்ராவல் பண்ணுகிற பொழுது கூட நாம் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோன்னு ஒருத்தரை ஒருத்தர் முந்தி கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய காலமாக இருப்பதனால முடிஞ்ச வரைக்குமோ என்னவாக இருக்கணும்? தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவுதானம், அறிவுதானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட கோடி மடங்கு சிறந்தது
சமாதானம். சமாதானமாக போனால் எந்த இடத்துலையும் பிரச்சனை என்பதற்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி, குருச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த குருச்சேத்திரத்தினுடைய தலைவி யார், அந்த பீடம் யாருடையது அப்படின்னா, அங்குதான் திரௌபதியாக இருக்கக்கூடியவள் காலியாக வந்த ஒரு இடம். அந்த குருச்சேத்திரம் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்புக்கு உரிய ஒரு இடம். 51 சக்தி பீடத்தில் அந்த இடம்தான் 23வது தலம். சில பேர் சில கேள்வி கேட்டிருந்தீங்க. இந்த கண்ணகி பகவதியினுடைய கதை சொல்லும் பொழுது சில பேருக்கு ஒரு சில சந்தேகம் வந்திருந்தது. எங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் போகிற வழியில் இருந்தது. அதே மாதிரி வேறு யாரோ ஒரு அம்மையார் கேட்டாங்க, சிறுச்சேரியில் அந்த அம்மையார் தங்கினாங்களாம், அதெல்லாம் எப்படி சக்தி பீடத்தில் வராமல் இது மட்டும் சக்தி பீடத்தில் வருது அப்படின்னு ஒரு சில பேர் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் சக்தி பீடம் அப்படின்னா என்னென்னா அம்பாளினுடைய உடம்புகள் வெடித்து சிதறுகிற பொழுது தட்ச யாகத்துக்கு போயிட்டு வந்த அந்த அம்மா கோபத்தில் சிவபெருமான், நீ எனக்கு மனைவியும் இல்லை சக்தியும் இல்லை, நீ வேறு நான் வேறு, தனித்தனியாக ஏங்கி கொள்ளலாம் அப்படின்னு திருவிளையாடல் கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி சொல்லுகிற பொழுது கோபத்தில் நெற்றிக்கண்ணை திறந்த உடனே அம்பாலாக இருக்கக்கூடியவள் எரிக்கப்பட்டது. அப்படி எரிந்த பொழுது சக்தி இல்லாமல் சிவனால் இயங்க முடியாதனால அந்த எரிந்து போன உடம்பை எடுத்துக்கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடினார். நேற்றைக்கு ஆண்டிய தாண்டவம் ஆனந்த தாண்டவம். அதுதான் எல்லாரும் பார்த்தா நம்மெல்லாம் ஆனந்தமாக இருப்போன்றது. ருத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய தாண்டவம். இந்த தாண்டவம் ருத்ர தாண்டவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபமாக ஆடக்கூடிய தாண்டவம்னு அர்த்தம். அந்த ருத்ர தாண்டவம் ஆடுகிற பொழுது ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டே இருந்ததுனால பிரளயம் வந்துடுச்சு. இதை பார்த்த திருமால் பார்த்தார், அச்சோ இதுக்கு மேலே ஏக்கம் ஆகாது போல இருக்கிறதே, சிவபெருமானை எப்படி சாந்தப்படுத்துவது, இந்த உடம்பு கையில் இருக்கின்ற வரைக்கும் இவரை சாந்தப்படுத்த முடியாதேன்னு தன்னுடைய சக்கராயுதத்தை விடுத்து அந்த உடம்பை அறுத்து தள்ளும்படி ஒரு புராணம் சொல்லுது. இன்னொரு புராணம் என்னன்னா, அந்த ருத்ர தாண்டவம் ஆடுகிற பொழுது அவர் சுழற்சி சுழன்று கொண்டே இருக்கிற பொழுது வெடித்து சிதறியதாக ஒரு புராணம் சொல்லப்படுகிறது. இரு புராணத்திலுமே என்ன சொல்லுதுன்னா, அம்பாளினுடைய உடம்பு கூறுகள் எங்கெங்கெல்லாம் விடப்பட்டதோ அந்த இடத்தில் எல்லா இடத்திலேயும் ஒரு சக்தி பீடங்கள் உருவாகியதாக சொல்லப்படுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.